தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அற்புதமான நேரத்தில் என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக தொடர் செய்திகளை நம்ம படித்து கொண்டு வரோங்க. கடந்த நாட்களில் நம் தொடர்ச்சியாக இந்த பூமியில் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அவரை முகமுகமாக சந்தித்த நபர்களை குறித்தும் அவர்களுடைய அனுபவங்களிலிருந்து முடிவு காலத்தில் நமக்கான எச்சரிப்புகளை குறித்தும் நாம் தொடர்ச்சியாய் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இயேசுவை சந்தித்த நபர்கள் யார் என்பதை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முடிவு காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த எச்சரிப்புகள், பாடங்கள் என்ன என்பதை குறித்தும் இன்றைய நாள் நம்ம பார்க்க போகிறோங்க. ஜெபத்தோடு சத்தியத்தை படிக்கும்படியே கடந்து போகலாங்களா? ஜெபிக்கலாங்களா? வாங்க ஜெபம் செய்து சத்தியத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பில் நாங்கள் தொடர்ச்சியாய் செய்திகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற எங்களுக்கு எச்சரிப்புக்கான செய்திகளையும் அநேக ஆவிக்குரிய பாடங்களையும் தெய்வம் தந்து கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷ விதமாக இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுடைய சிந்தை முழுவதும் உம்முடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி தேவ வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இயேசுவை முகமுகமாய் சந்தித்த நபர்கள் யார் என்பதை குறித்தும் அவர்கள் வாழ்க்கையில் நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்தும் நாம் படிக்க இருக்கிறோங்க. சரி, 3 காரியம். நபர் யார், சம்பவம் என்ன, நமக்கான பாடம் என்ன. ஸோ இந்த 3 விஷயங்களை ஒவ்வொரு செய்திகளும் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். இன்றைய செய்தியிலையும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே போல் ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. என்னங்க? 1 கொரிந்தியர் 10:11. சரிங்களா? வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு சம்பவங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே விசேஷமாக முடிவு காலத்தில் நம்ம வாழ்கிற நமக்கு அது மிகப்பெரிய எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி இயேசுவை சந்தித்த நபர்கள் யார், அவங்க கிட்டேருந்து என்ன பாடங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத படிக்கலாம். வாங்க. நபர் யார்? மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அப்படின்னா நபர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே சம்பவம் என்ன என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க. படிக்கலாங்களா? வாங்க. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இங்கே அவர் இயேசு கிறிஸ்து, அவர்களை நோக்கி அப்படின்னா யாரை? சீஷர்களை குறிக்குது. அப்போ யாரோடு சந்திக்கிறது அப்படின்னா சீஷர்கள் இயேசுவுடனான ஒரு சந்திப்பு. அதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். கீழே பாருங்களேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று வார்த்தையை அப்படியே மீண்டும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அன்பானவர்களே, நபர் யாருன்னு பார்த்தோம். இயேசுவும் சீஷர்களும். சம்பவம் என்னன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகிறாங்க. எதில் போகிறாங்க? படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது சீஷர்கள் இருக்கிறாங்க, அதில் கிறிஸ்துவும் இயேசுவும் இருக்கிறாரு. இயேசு என்ன செய்கிறார்னா, பின்புறத்தில் தலையணை வைத்து அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாம் படகுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த சம்பவத்தில் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? பலத்த காற்று அடிக்குது. பலத்த காற்று அடித்ததுனால அலைகள் அதன் மேல் மோதுது. அலைகள் மோதினதுனால
படகு நிரம்பத்தக்கதான நீர்கள் எங்கே வருதுங்க? உள்ள வருது. இதான் சம்பவம். இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கான பாடங்கள் என்ன, அதை தாங்க முக்கியமாக கவனிக்கணும். சரிங்களா? பாடங்கள் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். என்ன பாடம் இருக்குது? நல்லா கவனிங்களேன். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை கிறிஸ்து மக்கள் மத்தியில் பேசுகிறார். அதுவும் சீஷர்கள் மத்தியில் அதை பேசிக்கிட்டு இருக்கிறார். எதை பற்றி பேசுகிறாரு? அதே 4வது அதிகாரத்தில் விதைகளை குறித்த ஓமைகளை குறித்து பேசுகிறாருங்க. அது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா விசுவாசத்தை குறித்து பேசுகின்றார். அப்போ விசுவாசத்தை குறித்து பேசினவர் தன்னோடு இருந்து விசுவாசிக்கிறோன்னு சொன்னவங்க உண்மையாகவே விசுவாசம் தான் இருக்கிறாங்களா அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக ஒரு சம்பவம் நடக்குது. சரிங்களா? இந்த சம்பவத்தில் மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை கொஞ்சம் நம்ம பார்க்கலாங்களா? வாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து தலையணை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறார். சீஷர்கள் படகுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காற்று பலமாக அடிக்குது. இவங்க முதலாவது என்ன செய்திருப்பாங்க? காற்று அடித்து தண்ணீர் படகுள்ள வருது. இவங்க எப்போ இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியங்க. அதுதாங்க இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பான பாடத்தை கொடுக்க போகுது. காற்று பலமாய் அடிக்கிறது, நீர் படகுக்குள்ளே வருது. ஒருவேளை இந்த இடத்துல யார் இருக்கிறது? 12 சீஷர்களில் பேதுருவும் இருக்கிறார். பேதுரு யாருங்க? ஒரு மீனவருங்க. அவருக்கு அனுபவம் இருக்கும். ஒருவேளை காற்று ரொம்ப பலமாக அடித்து அந்த காற்றுனால தண்ணீர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த படகுல எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. அதை வாளியோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வச்சுருந்துருப்பாங்க. அந்த வாளியில் தண்ணியை கோரி என்ன பண்ணியிருப்பாங்க? வெளியில் ஊற்றிருப்பாங்க. ஸோ இயேசுவை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்திருக்கிறாங்க? அங்கே தண்ணியை வாரி வெளியே ஊற்றுனாங்க. ஆனாலும் அங்கே தண்ணீர் அதிகமாய் வருகிற பொழுது சரிங்களா, இவங்க என்ன செய்கிறாங்க? வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப மிக முக்கியமான காரியம். 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரியுங்க என்ன நடக்குது அப்படின்னு. இவன் தாங்க புரியாதவங்க. இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. இந்த கேள்வி எப்போ அவங்க கொண்டு வராங்க? ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்க. இவங்க தங்களால் இயன்ற அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறாருப்பா, பிரசங்கம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களால் ஆன முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க. இவங்க முயற்சி ஒன்றும் கை கொடுக்காம போனதுனால யார்கிட்ட வராங்க? இயேசுகிட்ட வராங்க. வந்து என்ன கேட்குறாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலையா இல்லையான்னு கேட்குறாங்க. சரி, அடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்களேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, நல்லா கவனிக்கணுங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? முதல் வார்த்தை தேவன் கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் இவங்க பயப்பட்டாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் விதைகளை பற்றி ஊமைகளை சொல்லி கொடுத்தாரு. விசுவாசம்னா என்ன என்பதை சொல்லி கொடுத்தாரு. விசுவாசத்தினுடைய காரியங்களை படித்து புரிந்து கொண்ட இவங்க இப்போ அந்த விசுவாச சோதனைக்குள்ளாக வராங்க. விசுவாச சோதனைக்குள்ளாக இருக்கும் பொழுது இயேசு எழுந்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? அடுத்த கேள்வி பாருங்களேன். உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அப்போ நல்லா கவனிக்கணும். முதல் வார்த்தை ஆண்டவர் கேட்டார், ஏன் நீங்கள் பயப்பட்டீங்கன்னு கேட்டார். ரெண்டாவது, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது அப்படின்ற கேள்வியை கேட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த சீஷர்கள் பயப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம யோசிக்கணுங்க. சரிங்களா? ஏன் இவங்க பயப்பட்டாங்க? முதல் காரியம், இவங்க இயேசுவினுடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள். இயேசு சொன்ன வார்த்தையை அவங்க நினைப்பில் வச்சிருந்தாங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க இயேசுனுடைய வார்த்தையை மறந்ததுனால அவங்க பயப்பட்டுட்டாங்க. ரெண்டாவது கேள்வி,
இவங்க வந்து கேட்டாங்க கிறிஸ்துக்கிட்ட, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையே அப்படின்னு கேட்டாங்களே. எப்போ வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டாங்க? அவங்க தன்னைத்தானே மீட்டுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தாங்க. அவங்க முயற்சி ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரம் தான் யார்கிட்ட வராங்க? இயேசுகிட்ட வராங்க. அப்போ ஏன் பயம் வந்துச்சு? இயேசு வார்த்தையை மறந்துட்டாங்க. ஏன் எப்போ வந்து அவங்க இயேசுகிட்ட அணுகுறாங்க? அவங்களால ஆனதை பார்த்தாங்க, அவங்களால ஆனதை அவங்களால முயற்சி பண்ண முடியலை. முடியாத பட்சத்தில் யார்கிட்ட வராங்க? இயேசுகிட்ட வராங்க. மூன்றாவது ஒரு காரியம் இருக்குதுங்க. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, இவங்க எப்போ இயேசுவை தேடி வந்தாங்க அப்படின்னா, படகு எப்போ நீர்னால நிரம்பிச்சோ அப்போ தான் இவங்க இயேசுவை தேடி வராங்க. அப்போ படகுல நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இயேசுவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ படகு எப்போ முழுமையாய் நிரம்புகிறதோ அப்போ தாங்க இவங்க இயேசுவை தேடி வராங்க. பயப்பட்டாங்க. அவங்க தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு மீட்டுக்கொள்வதற்கு முயற்சிகள் எடுத்தாங்க. முயற்சி இல்லாத பட்சம் அவங்க வந்துட்டாங்க. படகு முழுவதும் நிரம்பிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளால் சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகுதான் இயேசுகிட்ட வராங்க. அடுத்து பாருங்களேன், இவங்க ஆண்டவர் கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டார். இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா சந்தேகம் இருந்துச்சு. நடக்குமோ நடக்காதோ, இருக்குமோ இருக்காதோ, டவுட் இருந்துச்சுங்க. இந்த 4 விஷயம் இருந்ததுனால இவங்களால் அந்த இடத்துல விசுவாசத்தில் என்ன பண்ண முடியலைன்னா கை கால் ஊன்றி இருக்க முடியலை. யோசிச்சு பாருங்களேன், இந்த சீஷர்களுடைய வாழ்க்கை அலை சீற்றத்தின் மத்தியில் அங்கே திக்குமுக்காடி தவிக்கிற ஒரு சூழலுங்க. பிரச்சனையின் மத்தியில் அவங்க இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில் இயேசுவை எப்போ தேடினாங்க அப்படின்றதுக்கு 4 விஷயம் பார்த்தோம். 1, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. 2வது, எப்போ இயேசுவை தேடி வந்தாங்க? அவங்க முழு முயற்சி பண்ணாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்ற காரியம் வரும்போது தான் எங்கே வந்தாங்க? இயேசுவை தேடி வந்தாங்க. அடுத்தது, இவங்க போட்டு முழுவதும் நிரம்பிடுச்சு, படகு முழுவதும் தண்ணியால் நிரம்பிடுச்சு, அவர்களால் மீட்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இயேசுக்கிட்ட வந்தாங்க. 4வது, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கலை, நம்பிக்கை இல்லை, சந்தேகம் இருந்துச்சு. சந்தேகம் இருந்ததுனால அவங்களால அங்கே பயம் இல்லாமல் இருக்கவே முடியலை. ஸோ இந்த 4 விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த 4 விஷயங்களையும் இந்த முடிவு காலத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு என்ன அதில் மிகப்பெரிய பாடங்களை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்ற காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. விசுவாசத்தை குறித்து ஒரு பிரசங்கத்தை கேட்டாங்க. பிரசங்கத்தை கேட்டும் கூட விசுவாசம் இல்லை. ஏன் இல்லை? அதை தான் நம்ம ஏன் இல்லைன்றதை படிக்க போகிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை சீஷர்களைப் போல நாமும் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், எப்போ தேவனை தேடி போகிறோம்? அவருடைய வார்த்தையை முழுமையாக நம்ம நம்புகிறோமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயம் அது நடக்கும். யோசிச்சு பாருங்க, பயமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதுங்களா? ஐயோ நாளைக்கு என்ன என் வாழ்க்கையில் நடக்குமோ, என் குடும்பத்தை குறித்து கவலை இருக்குதே, என் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலை இருக்குதே, என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை குறித்து கவலை இருக்குதே, என் உடல் நலத்தை குறித்து கவலை இருக்குதே, பயத்தோடையே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஏங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயம் பெருக்கெடுத்திருக்கிறது? காரணம் என்ன தெரியுங்களா? நாம் அவருடைய வார்த்தையை நம்பவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நானும் விசுவாசிக்கலை. அதை விசுவாசிப்போம் அப்படின்னா பயமே இருக்காதுங்க. இன்னைக்கு பயத்தோடயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஏன் பயம் வருது? சீஷர்களுக்கு ஏன் அங்கே பயம் வந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க நம்பலை. அதனால தான் அவங்களுக்கு பயம். 2வது காரியம் பாருங்களேன், எப்போ இயேசுகிட்ட அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவோ போராடினாங்க. எப்படியாவது இந்த அலையின் மத்தியில், சீற்றத்தின் மத்தியில் நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சுன்னு சொல்லி அவங்களால போராடினாங்க. போராடி அவங்களால முடியலை அப்படின்ற பட்சம் தான் எங்கே வந்தாங்க? இயேசுகிட்ட வந்தாங்க. அன்பானவர்களே, நாமும் சுயபலத்தோடு போராடி ஆண்டவரை தேடாமலே, ஆண்டவரை நாடாமலேயே சுயபலத்தோடு போராடி இது நம்மால முடியாது அப்படின்ற எண்ணம் தோன்றும் போது தான் ஆண்டவர்கிட்ட வரோமா? யோசிச்சு பாருங்களேன். சீஷர்கள் என்ன செய்தார்களோ அது அப்படியே இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? பயம் இருக்குதா வாழ்க்கையில்? நம்மால முடியாத பட்சம் தான் இயேசுகிட்ட வரோமா? என்னங்க? 3வது காரியம், போட்டு அந்த படகு முழுவதும் நீரினால் நிரம்புது. நிரம்புகிற சூழ்நிலையில தான் இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்களே. அப்போ போட்டு நிறையிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நாமுங்க
பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கெடுத்து முழுகிற அளவுக்கு நாமளாக போராடுறோம். எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம், எப்படியாவது இந்த வாழ்க்கையை மீண்டு எடுத்துடலாம். பாவத்தோடு போராடுகிற வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தில் பொருளாதாரத்துக்கு போராடுகிற வாழ்க்கையாக இருக்கட்டும், உறவுக்காக போராடுகிற வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வாழ்க்கையாக வேணாலும் இருக்கட்டுங்க, நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சுயபலத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறோமா? அதுதாங்க கேள்வி. எப்போங்க தெய்வத்துக்கிட்ட போகிறோம்? நம்மால் முடியாத பட்சம் போகிறோங்க. இன்னொரு காரியம், ஆண்டவர் அங்கே கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னு கேட்டார். ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, அவங்க கிட்ட விசுவாசமே இல்லை. விசுவாசம் இல்லாமல் ஒருவேளை விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போதான் பிரசங்கத்தை கேட்டு வந்தாங்க, ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுறதுக்கு முன்னாடி யார் அதட்டி இருக்கணும்? இவங்க அதட்டி இருக்கணும். ஏன் அதட்டலை? இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம இருதயத்தில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? சோதனை விசுவாசத்தை உருவாக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, சோதனை விசுவாசத்தை உருவாக்காது. விசுவாசத்தின் நிலை என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் சோதனைகள் அனுமதிக்கப்படுது அப்படின்னா, அது விசுவாசத்தை வளர்க்க இல்லை. நிறைய பேர் சொல்கிறோம், ஏன் சோதனை அனுமதிக்கிறார் ஆண்டவர்? விசுவாசத்தை வளர்க்கன்றோம். கிடையாதுங்க. சோதனை என்பது விசுவாசத்தின் அளவு எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, நாம் எவ்வளவாய் தேவனை நம்பி வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக அது அனுமதிக்கப்படுதுங்க. அன்பானவர்களே, இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. விசுவாசம் இல்லை, அவர்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போனாங்களே, ஆண்டவர் சீஷர்கள் மத்தியில் என்ன விசுவாசத்தை எதிர்பார்த்தாரோ அதே விசுவாசத்தை யார்கிட்ட எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிட்டுங்களா? கவனிங்க. விசுவாசம் எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவர் சொல்ல போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். என்ன சம்பவம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணுங்க. ஆண்டவர் என்ன விஷயத்தை பேசுகிறார் என்பதையும் கவனமாக கவனிக்கணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அப்போ பொறுமை எப்போ இருக்கும் அப்படின்னா, எப்போ விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதோ அப்போதாங்க பொறுமை இருக்கும். சீஷர்களுக்காச்சு கடல் அலைதாங்க பிரச்சனை. ஆனால் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு நம் வாழ்க்கையும் நம்ம போட்டையும் உடைக்க, நம்ம படகை உடைக்கத்தக்கதாக பெரிய பெரிய பிரச்சனைகள் இந்த முடிவு காலத்தில் வரப்போகுது. நீங்கள் நானும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வரப்போகுது. தானியேல் 12:1 வாசிக்கிறோம், அக்காலத்திலே மிகாவேல் எழும்புவான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. எக்காலத்திலும் இல்லாத ஆபத்து காலம் வரப்போகுதுங்களாம். உலக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆபத்து காலம் தேவனுடைய பிள்ளைகளை நெருங்க போகுதுங்களாம். இப்போ அப்படிப்பட்ட அலை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது விசுவாசம் என்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, பொறுமை அப்படின்ற விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, அந்த அலை பிரச்சனைகள் நம்ம வெகுவாக சீர்குலைச்சிடும், நம்மளை முழுகடிச்சிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் ரொம்ப அவசியம். சோதனைகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கப்படுகிறது. ஏன் அனுமதிக்கப்படுகிறது? நாம் விசுவாசத்தின் அளவு எவ்வளவு என்பதை புரிந்து கொள்வதற்காக அனுமதிக்கப்படுதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு கணம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எப்போ ஆண்டவரை தேடுறோம்? பிரச்சனைக்கு முன்னாடியே போய் ஆண்டவரை எங்கள் பலத்தினால முடியாதுப்பா, உங்களால் மட்டும்தான் முடியும்னு போய் பிரச்சனைக்கு முன்னாடியே ஆண்டவரை போய் சந்திக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா இன்னைக்கு பயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்குமா? ஆண்டவரை முழுமையாக நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவரை நோக்கி கேள்வி எழுப்ப முடியுமா நம்மால? ஏன் கேள்வியை எழுப்புகிறோம்? நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லை, நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்கிறாருங்க. அவர் அறிஞ்சாருங்க, அதனால் சொன்னார். நம்ம அறிஞ்சிருக்கிறோமா நம்ம நம்புகிற தெய்வம் யாருன்னு? நம்ம விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நம்ம புரிஞ்சிருக்கிறோமாங்க? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு? சீஷர்கள் மத்தியில் பெரும் புயல் உருவாச்சு. சீஷர்கள் மத்தியில் பெரும் அலைகள் பெரும் காற்றோடு அவர்கள் படகை முழுக்க அளவுக்கு வந்துச்சு. முடிவு காலத்தில் அதே போல பிரச்சனைகள் வரப்போகிறது, பாடுகள் வரப்போகிறது. அதே போல சகிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த போராட்டங்கள் எல்லாம் நாம் பொறுமையாக சகிக்க வேண்டும் என்றால், அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம பொறுமையாக தாங்கி கொண்டு போக வேண்டுமானால் விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் அளவு எவ்வளவு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில்?
சீஷர்களை போல பயந்துக்கிட்டு இருக்கிறோமா? பயமே வாழ்க்கையாக போயிட்டு இருக்குதுங்களா? இந்த சத்தியத்தை கேட்குறீங்க இல்லைங்களா? எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குதா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயம் இருக்குதா? பயம் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ இயேசுனுடைய வார்த்தையை நம்ம நம்பலையோ, எப்போ இயேசுவை நாம் விசுவாசிக்கலையோ அப்போ தாங்க பயம் வரும். ஏன்னா கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்னு இருக்குதுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறாருங்க. தேவ தூதர்களை போட்டு பாதுகாக்கிறாருங்க. அவரை அன்றி நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் அசையாதுங்க. அந்த அளவுக்கு பாதுகாக்க கொடுக்கிற தெய்வங்க அவரு. ஆனா அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு விசுவாசத்தின் அளவு நம்ம இடத்துல எவ்வளவு, விசுவாசத்தின் அளவு நம்ம இடத்துல எவ்வளவா இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இயேசுவுடனான சந்திப்புல சீஷர்கள் சந்தித்த அதே அனுபவத்தை முடிவு காலத்துல இயேசுவினுடைய சீஷர்களாக இருக்க வேண்டிய நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. அன்னைக்கு அவர்கள் அலைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில இயேசுவை தேடினாங்க. எப்ப தேடினாங்க? பிரச்சனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத பட்சத்தில் இயேசுவை தேடினாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. பிரச்சனைகள் மத்தியில நம்மால மேற்கொள்ள முடியாதுங்க. அவர் தாங்க பலன் தரணும். அவர் எழுந்து காற்றும் கடலும் அதை அதட்டி இறையாதேன்னு சொல்லும் போது அது இறையாமல் இருந்துச்சு பாருங்க. அவருடைய பலத்தினால மாத்திரம் தாங்க முடியும். இன்னைக்கு நம்ம யாரை சார்ந்து வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசத்தோடு தான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? பயம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்களுக்குள்ளாக நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பழைபோல பிரச்சனைகள் இந்த முடிவு காலத்தில் வரப்போகுது. நம் விசுவாசத்தின் அளவு எவ்வளவு? ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு? ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம்? எப்போ நம்ம அவரை தேடுறோம்? நம்மால முடியாத பட்சம் அவர்கிட்ட போறோமா? இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவரை முன்னிட்டு நிறுத்தணுங்க. அவர் இருந்தாதாங்க எல்லாத்திலும் வெற்றி, அவர் இருந்தாதாங்க எல்லாத்திலும் ஜெயம். அவர் இல்லாம எந்த விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம ஒரு கணம் யோசிப்போம். நம் விசுவாசத்தின் அளவு எவ்வளவு? சத்தியத்தை கேட்டு வந்த உடனே சோதனைங்க. இப்போதான் விசுவாசத்தை பற்றி போதிச்சாரு. அந்த விசுவாசத்தின் அளவு எவ்வளவு இருக்குதுன்னு சோதிச்சு பார்க்குறாரு. சீஷர்கள் மத்தியில் இல்லாமல் போயிடுச்சு. இயேசுவோடு அவருடைய பாதப்படியில் உட்காந்து படித்தவங்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படிங்க? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காரியத்தை சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை விசுவாசமே என்கிட்ட இல்லை, வாழ்க்கை ஒரே பயமாக போயிட்டு இருக்குது, ஆண்டவரை எப்போ தேடுறேன் அப்படின்னா நான் முட்டி மோதி பார்க்குறேன், என்னால் முடியாத பட்சம் தான் ஆண்டவர்கிட்ட போகிறேன் அப்படின்னா ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. எப்பா, எல்லாவற்றுக்கும் முன்பதாக உன் விசுவாசம் வளரணும்ப்பா. அன்னைக்கு சீஷர்களுக்கு அலைபோல பிரச்சனை, உனக்கு அதை காட்டில் மதில் போன்ற பிரச்சனை வரப்போகுதுப்பா. நீ கிரகிக்க முடியாத அளவுக்கு முடிவு காலத்தில் பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனைகள் மத்தியில் நிலைத்து வாழணும் அப்படின்னா விசுவாசம் உனக்கு ரொம்ப அவசியம். அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நான் தான்பா. உன்னுடைய பாதபடியில் ஒப்பு கொடுப்பா, என்னுடைய பாதபடியில் சமர்ப்பிப்பா, நான் பார்த்துக்கிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவர் நான் இன்னிலிருந்து உனக்கு விசுவாசத்தை துவக்குகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறாருங்க. ஆண்டவரே என்னில் விசுவாசத்தை துவக்குங்கன்னு சொல்லி நாம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, விசுவாசத்தை தோக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஒருவேளை இந்த பூமியில் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மத்தியில் விசுவாசம் குறைவாக இருக்குமே ஆனால், விசுவாசமே இல்லாமல் இருக்குமே ஆனால், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒரு விசை தயவாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசம் நாங்கள் வளரும்படியான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அன்பு தேவன் தரும்படியாய், ஆண்டவரே மலை போல பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி வருவதற்கு கிருபைகளை தரும்படியாய், ஆண்டவரே பிரச்சனைகள் மத்தியில் முதலாவது உம்மை தேடி உம்மை நாடி உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் சுயபலத்தினால் ஒன்றுமே முடியாது என்பதை ஒப்புக்கொண்டவர்களாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிற சுவாமி, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்தும். மீட்பு ரட்சகரமாக இருக்கிற இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக தொடர் செய்திகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக ஒரு செய்தியில் நம் அனைவரையும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.